ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து புதுசாக ஒரு கறி ட்ரை பண்ணேன். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அது கறியாகவும் வச்சுக்கலாம், ஃப்ரை ஃப்ரையாகவும் பண்ணிக்கலாம். பொரிச்சு அது மாதிரி ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, இந்த 2 முட்டை உடச்சி அந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை இது பண்ணி கிண்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த சோயா சாங்ஸ் மீன் மேக்கர்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அதை என்ன பண்ணேன், அந்த சட்டியிலே போட்டு அந்த தண்ணி போகிற அளவுக்கு அதில் சுண்ட கிண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வாட்டி அதெல்லாம் இது பண்ணி வாடினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காஷ்மீரி மிளகா பொடி, மல்லிப்பொடி, காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டு ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையும் சோயா சாங்ஸையும் இதிலே போட்டு, இது உங்களுக்கு தண்ணியாக வேண்டாம்னா இப்படியே அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணி இது பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு குழம்பா சாப்பிட்ணுன்னாலும், சப்பாத்திக்காக இருந்தாலும், பூரிக்காக இருந்தாலும், சோத்துக்காக இருந்தாலும் 3க்குமே சேர்த்து சாப்பிட்லாம். அது நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். நான் கொஞ்சம் குழம்பா வைக்க போகிறேன், அதனால தான் வந்து மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டேன். உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு இது மாதிரி வச்சு அப்படியே மல்லி இலை நல்லா கொதித்து தலைச்சி வர்ற சமயத்து மல்லி இலை இதுவும் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா